திருச்சிற்றம்பலம். மணமகள் மார்கழியின் முதலாம் நாள் இன்று. திருவெம்பாவையின் 20 பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் 10 பாடல்களையும் மார்கழி மாதத்தில் பாடுவது சைவர்களின் மரபு. இந்த 2 பதிகங்களும் மணிவாசகப் பெருமான் அருளிய திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ளன. சிறு பெண்களுக்கு இடையில் நடைபெறும் உரையாடலாக பல பாடல்கள் அமைந்துள்ளதையும், ஒத்த வயதினர் பேசும்போது அவர்களுக்குள்ளே எழும் கேலியையும் பரிகாசமும் ஆங்காங்கே தொனிப்பதையும் நாம் உணரலாம். திருவெம்பாவை பதிகம் திருவண்ணாமலையில் அருளியது. திருப்பள்ளி எழுச்சி பதிகம் திருப்பெருந்துறையில் அருளியது. திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் காணலாம். திருப்பள்ளி எழுச்சி முதல் பதிகம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு ஏனை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றேதழ் காமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கோடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருவெம்பாவையின் முதல் பதிகம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வேதேவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலூர் எம்பாவாய். வாழ் போன்ற நீண்ட கண்களை உடைய தோழியே, முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா? செவிடாகிவிட்டாயோ? அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள். பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள். ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே, நீயும் சிவபெருமானை பாட எழுந்து வருவாயாக. இதன் விளக்கம் என்னவென்றால், திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி அதிகாலையில் பவனி வருகிறார். அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டும் என்றே ஆசையில் அவளை எழுப்புகிறார்கள். திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதம் ஆண்டின் மிகச்சிறந்த வழிபாட்டு காலம் இந்த மார்கழியின் மாதம். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உடலும் மனமும் தூய்மையுடன் இறைவனை நினைப்பதே மார்கழியின் வழிபாடு. மார்கழியில் திருவெம்பாவை சிவபெருமானின் திருவருளை நாம் பெறுவதற்காக. வாசலில் மார்கழி கோலமும் உள்ளத்தில் நிம்மதி, வாழ்க்கையில் ஒழுக்கம். மார்கழி வழிபாடு என்பது மனதை இறைவனோடு இணைக்கும் புனித பாதை இந்த மார்கழியின் மாதம் ஆகும். திருப்பள்ளி எழுச்சியையும் திருவெம்பாவையும் பற்றி காணலாம். இன்று மார்கழியின் 2ஆம் நாள். ருணன்யந்தேரன் திசையணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்றண்ணலம் கண்ணாம் திரள் நிறைய ரூபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே.
பாசம் பரஞ்சோதிக்கு என் வாயிரா பகல் நாம் பேசும் போதெப்போதே போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். நாள் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையில் 6 மாத காலம் சூரியனுடைய உத்தராயணம், அது தேவர்களுக்கு பகல் பொழுது. ஆடி முதல் மார்கழி வரையில் சூரியனுடைய தக்ஷணாயனம், அது தேவர்களுக்கு இரவாகும். நமக்கு அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையில் பிரம்ம முகூர்த்தம். கடவுள் வழிபாட்டுக்கு அதுவே சிறந்த நேரமாகும். அதே போன்று தேவர்களுடைய நாளில் மார்கழி முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரம். ஆதலால் மாதங்களுள் மார்கழி மிக சிறந்தது. மக்களும் அந்த மாதத்தில் வழிபாடு மிகவும் செய்கின்றனர். மார்கழி மாதத்தில் மக்கள் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு திருவெம்பாவை திருவண்ணாமலையில் பாடப்பெற்றது. திருவெம்பாவை 3வது பதிகம். முத்தண்ண வெண்ணகையாய் முன்வந்தேதேரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீரீசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின்னன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். திருப்பள்ளி எழுச்சியின் 3வது பதிகம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் சேரிகழல் தாளினை காட்டாய் திருபெரும் துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மகிழ் மார்கழியின் 4ஆம் நாளான இன்று தமிழ் வருடத்தின் 9வது மாதமான மார்கழியை தனுர்மாதம் என்றும் அழைப்பர். இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ணக்கோலம் இட்டு இறை வழிபாடு செய்வது மக்களின் வழக்கம். இந்த காலத்தில் ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் வருவதால் பெண்களை அதிகாலையில் எழுந்து கோலமிடுவது நல்லது. இந்த மார்கழி மாதத்தில்தான் மரணத்தை வென்ற மார்க்கண்டேயர் பிறந்துள்ளார். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் மார்க்கண்டேயர் பிறந்தார். ஆகவே இந்த மார்கழியை மரணத்தை வெல்லும் மார்கழி என்றும் அழைப்பர். திருப்பள்ளி எழுச்சி 4வது பதிகம். இன்னிசை வீணையர் யாழினரொரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினரொரு பால் துண்ணிய பிணை மலர் கையினரொரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையரொரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினரொரு பால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே
என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருவெம்பாவையின் 4வது பதிகம். உன்னி தேல நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கேளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே வெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூரையில் துயிலேலோர் எம்பாவாய். சிற்றம்பலம். மணமகிழ் மார்கழியின் 5ஆம் நாள். திருவெம்பாவை பதிகம் 5. அலறியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் எடீனும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். திருப்பள்ளி எழுச்சியின் 5வது பதிகம். பூதங்கள் தோறும் நின்றாயே நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முன்னை கண்டறிவாரே கொள்வாயல் தீரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்தேமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் மன்னனான எம்பெருமானே, உள்ளத்தால் உணர்ந்து அறிவதற்கு அரியவனே, எம் எதிரில் எழுந்தருளி வந்து குற்றங்களைப் போக்கி எம்மை ஆட்கொள்கின்ற எம் பரம்பொருளே, நீ எல்லா பூதங்களிலும் நிறைந்துள்ளாய் என்பதை அன்றி போதலும் வருதலும் இல்லாதவன் என்று அறிவுடையவர் கீதங்களை பாடுவர். அங்கனம் பாடுவதே அல்லாமல் நின்னை நேரில் பார்த்தறிவார் எவரையும் நாங்கள் கேட்டும் அறிந்ததே இல்லை, எனினும் நாங்கள் கேட்டு அறிந்ததில்லை என்கிறார் மணிவாசகப் பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சியில். 6ஆம் நாள். இன்று திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி 6வது பதிகத்தை காணலாம். திருப்பள்ளி எழுச்சி 6ஆம் பதிகம். திருவெம்பாவை பதிகம் 6. மானே நீ நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர் கொன்வாய் திறவாய் ஊனே உருஹாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய். திருப்பள்ளி எழுச்சியின் 6வது பதிகம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தரு தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர்
மானிடத்தியல்பின் வணங்குகின்றாரணங்கின் மணவாளா. செப்பொரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. இப்பிறப்பருத்தேமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பார்வதி அம்மையின் கணவனே, கிண்ணத்தை போன்ற தாமரை மலர்கள் மலர்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெரும் துறை என்ற தலத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமானே, இந்த பிறவியை நீக்கி எங்களை ஆட்கொள்ளுகின்ற எம் இறைவனே, மன விரிவு நீங்க பற்றில்லாது இருந்த மெய்யுணர்வும் உன் அடியவர் உன்னிடம் வந்து அடைந்து பிறவி பிணியை அறுத்தனர். அவர்கள் அனைவரும் மை தீட்டிய விழிகளை உடைய மங்கையரும் மனித இயல்பில் நின்று உன்னை வணங்குகின்றனர். ஆதலால் அவர்களுக்கு அருள் செய்ய படுக்கையினின்றும் எழுந்தருள்வாயாக. இலாம் நாள். திருச்சிற்றம்பலம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். சிறு பிளஸ் அம்பலம், சிற்றம்பலம் சிறிய வெளி என்று பொருள். அம்பலம் என்றால் வெளி, ஆகாயம் என்று பொருள். நமது இதயத்தில் ஒரு சிறு வெளி இருப்பதாகவும் அதில் கட்டை விரல் அளவே நாம் ஆன்மா இருப்பதாகவும் அந்த ஆன்மாவுக்குள் ஆன்மாவாய் இறைவன் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருப்பதாக சிவ ஆகமங்கள் கூறுகின்றன. திருச்சிற்றம்பலம் என்றால் நம்முள் இருக்கும் ஆன்மாதான் சிவம் என்று உணர்ந்த ஆன்மீக பெருமக்களும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் தொடக்கத்திலும் முடிவிலும் இரு கையை கூப்பி திருச்சிற்றம்பலம் என்று கூறுவர். அதற்கு எதிர்ப்புறம் உள்ளவர் தில்லையம்பலம் என்று பதில் வணக்கம் கூறுவர். இதற்கு என்ன பொருள் என்றால், உன்னுள் இருக்கும், அதாவது பிண்டத்தில் இருக்கும் உன் ஆன்மா அண்டத்தில் கரையட்டும். உன் ஆன்மா சிற்றம்பலத்தில் இருக்கும் உன் ஆன்மா நிறைவு பெறுவதாக, பரிபூரணம் அடைவதாக என்று பொருள். அதற்கு எதிரில் உள்ளவர் தில்லையம்பலம் என்று பதில் வணக்கம் சொல்லுவர். உங்களை பார்த்து இனிமேல் யாராவது திருச்சிற்றம்பலம் என்று சொன்னால் உங்கள் ஆன்மா நிறைவு பெறட்டும் என்று அவர்கள் வாழ்த்துகிறார்கள் என்று அர்த்தம். திருவெம்பாவை பதிகம் 7. அன்னே இவையும் சிலவோ பலமரர் உன்னற்கரேயான் ஒருவன் ஏறும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாயின் நாமுன்னும் தீ சேர்மெழு ஒப்பாய் என்னானை என்னரையின் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் தூயேலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே தூயிலின் பரிசேலோர் எம்பாவாய். திருப்பள்ளி எழுச்சியின் 7வது பதிகம். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம். இன்று மனம் மகிழ் மார்கழியின் 8ஆம் நாள். யமதர்மராஜன் வழிபட்ட நவகிரகங்கள் இல்லாத சிவ ஆலயங்களை இன்றைய பதிவில் காணலாம். நவகிரகங்கள் இல்லாத பிரசித்தி பெற்ற புராதன சிவன் கோவில்கள் உள்ளன. எங்கெல்லாம் யமதர்மராஜன் சிவபெருமானை வழிபட்டுள்ளாரோ அங்கெல்லாம் நவகிரகங்கள் இருக்காது. முதலாவது தலம் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் நவகிரகம் இல்லை.
இரண்டாவது தலம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலிலும் நவக்கிரக சன்னதி இல்லை. மூன்றாவதாக ஸ்ரீவாஞ்சியம். இங்கும் யமதர்மராஜன் சிவபெருமானை வந்து வழிபட்டதாக ஐதீகம். நான்காவது ஸ்தலம் திருவாவடுதுறை. ஐந்தாவது ஸ்தலம் திருப்பைங்கேலி, வாழை மரத்தை தல விருட்சமாக கொண்ட சிவஸ்தலம். திருச்சிக்கு அருகில் உள்ள இந்த தலத்திலும் நவக்கிரகங்கள் கிடையாது. திருவெம்பாவை 8வது பதிகம். கோழி சிலம்ப சிலம்பும் குருஹெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியதென்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியானன்புடைமை ஆமாறும் யுவாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பதிகம். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறையூரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. 9ஆம் நாள் இன்று. சப்த விடங்க தலங்கள் 7 உள்ளது. சப்த விடங்க தலங்கள் என்றால் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் அளித்த தியாகராஜர் உருவங்களை நிறுவிய ஸ்தலங்கள்தான் இந்த சப்த விடங்க ஸ்தலங்கள். இந்த தியாகர் உருவகங்கள் தனி பெயர்களை பெற்று தனிப்பட்ட நடனங்களை ஆடுவார்கள். திருவாரூரில் வீதி விடங்கர் அஜமா நடனம் புரிகின்றார். திருநள்ளாற்றில் நகர நசு விடங்கர் உன்மத்த நடனத்தை புரிகிறார். திருநாகை காரோணத்தில் சுந்தர விடங்கர் வீசி நடனம் ஆடுவார். திருக்காராயிலில் ஆதி விடங்கர் குக்குட நடனம் ஆடுவார். திருக்கோளிலியில் அவனி விடங்கர் விருங்கு நடனம் ஆடுவார். திருவாய்மூரில் நீல விடங்கர் கமல நடனம் ஆடுவார். திருமறைக்காட்டில் புவனிலிடங்கர் கம்சபாத நடனத்தை ஆடுவார் எம்பெருமான். திருவெம்பாவை பாடல் 9. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பேரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவாரவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன கூறையும் இலோமேலோர் எம்பாவாய். திருப்பள்ளி எழுச்சியின் 9வது பாடல். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உண தொழும்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய்
எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். மார்கழியின் 11ஆம் நாள். இன்றைய பதிவில் நடராஜ பெருமானின் வலது கால் மிதித்து அமுக்கி இருக்கும் அந்த முயலகன் யார் என்பதை தெரிந்து கொள்வோம். நடராஜரின் வலது கால் முயலகன் என்பவன் மீது இருக்கிறது. இவனை அபஸ்மாரன் என்பர். இவன் வளைந்து நெளிந்து அஷ்டகோணலாய் படுத்திருப்பான். அபஸ்மாரம் என்றால் வளைந்து நெளிதல் என்பர். காக்கா வலிப்பு நோய் வந்தவருக்கு கையும் காலும் இழுத்து எந்த நிலையில் தரையில் கிடப்பாரோ அப்படி ஒரு நிலை. முசலகம் என்றால் காக்கா வலிப்பு. இதனால் அவன் முசலகன் என்றாகி தமிழில் முயலகன் ஆனான். திருப்பராய்த்துறை என்ற தாருகாவனத்தில் 48,000 ரிஷிகள் தங்கள் பத்தினிகளோடு வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வேள்விகள் பல நடத்தி பல்வேறு சக்திகள் பெற்றனர். இதனால் அவர்களுக்கு செருக்கு மிகுதியானது. இந்த செருக்கை அடக்கிட சிவபெருமான் திருவுளம் கொண்டு பிக்ஷாடனர் வேடம் எடுத்து வந்தார். அவரை அழிக்க அபிசார வேள்வியை முனிவர்கள் நடத்தினர். அந்த வேள்வியிலிருந்து வெளிப்பட்ட புலி யானையை கொன்று அதன் தோலை உடுத்திக் கொண்டார். மான் மழுவை கையில் ஏந்திக் கொண்டார். முயலகன் என்ற அரக்கனை போரிட்டு வென்று தன் காலடியில் மிதித்து நடனமாடினார். தாருகாவனத்து முனிவர்களின் ஆணவத்தை அடக்கி இறைவன் ஒருவனே என்பதை சிவபெருமான் உணர்த்தினார். ஆகையால் இந்த முயலகன் ஆணவத்தை குறிப்பவனாகிறான். மனிதன் தன்னிடம் உள்ள அகங்காரத்தை நடராஜர் காலில் இட்டு மிதித்திருப்பது போல தனக்குள் புதைத்து கொள்ள வேண்டும். அதை வெளியே காட்ட அனுமதிக்கவே கூடாது என்பதை இந்த தத்துவம் உணர்த்துகிறது. ஆணவத்தின் பிடியில் சிக்கியிருப்பவர் ஒருபோதும் இறைவனை அணுகவே முடியாது. ஆகையால் ஆணவத்தை அடக்கி இறைவனை அடைவோம், ஆனந்தம் பெறுவோம். திருவம்பாவையின் பாடல் 11. முய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரலல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை பாடல் 12. ஆர்த்த பிறவி துயர்கெட நாமார்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தேதியாடும் கூத்தன் யுவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தீரும் சுனை நீர் ஆடேலூர் எம்பாவாய். நம்மை பிணித்த பிறவித் துன்பம் ஒழியும்படி நாம் மகிழ்ந்து ஆடுகின்ற தீர்த்தமாய் உள்ளவன் எம்பெருமான். அழகிய தில்லையின் கண்ணுள் ஞான சபையில் அனல் ஏந்தி ஆடுகின்ற குத்தப்பிரான் விண்ணுலகத்தையும் நில உலகத்தையும் நம் எல்லோரையும் தோற்றுவித்தும் நிலைபெறுத்தியும் நீக்கியும் விளையாடுபவனாகிய இறைவனது பொருள் சேர் புகழை உரைத்து வளையல்கள் ஒலிக்கவும் நீண்ட மேகலை முதலிய அணிகள் அசைந்து ஓசை எழுப்பவும் அழகிய கூந்தலின் மேல் வண்டுகள் எழுந்து முழங்கவும் மலர்கள் விளங்குகின்ற பொய்கையில் ஆடி நம்மை உடைய இறைவனது பொன் போன்ற திருவடிகளை துதித்து பெரிய மலைச்சுனை நீரில் மூழ்குவாயாக என்று அந்த பெண்ணை உரைக்குமாறு இந்த பதிகம் உள்ளது. அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே.
13ஆம் நாள் இன்று. பைங்குவலை கார்மலரால் சிங்கமல பைம்போதால் அங்கம் குருகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவு வார்வந்து சார்தலேனால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன. அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன. நீர்க்காக்கைகள் நீரில் மிதக்கின்றன. இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள். அவர்கள் நமசிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள். இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவபெருமானையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென ஒலி எழுப்ப பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் என்று அந்த பெண்கள் இந்த பதிகங்களில் பாடுவது போல மணிவாசக பெருமான் கூறுகிறார். கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை. இதனால்தான் அவளை ஷியாமளா என்கிறோம். ஷியாமலம் என்றால் கருநீலம். சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான். மணிவாசக பெருமான் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவபெருமானாகவும் பார்க்கிறார். சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும், பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து இந்த பதிகத்தில். திருச்சிற்றம்பலம். மணமகிழ் மார்கழியின் 14ஆம் நாள் இன்று. திருவெம்பாவை பதிகம் 14. காதார் கொழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி தேரம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி தேரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். காதில் அணிந்துள்ள குழைகள் ஆட, பொன் அணிகலன்கள் ஆட, பூமாலை அணிந்த கூந்தலும் ஆட, அதை சுற்றும் வண்டு கூட்டமும் ஆட, குளிர்ந்த நீராடி திருச்சிற்றம்பலத்தை பாடி வேதத்தின் பொருளான சிவபெருமானை பாடி இறைவன் அந்த வேதத்தின் பொருளே ஆகும் என்ற திறத்தினையும் பாடி அவனுடைய ஜோதி வடிவின் பெருமையையும் பாடி அவன் அணிந்துள்ள கொன்றை குத்தினையும் பாடி எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கின்ற வல்லமையை பாடி அவனே எல்லாவற்றிற்கும் இறுதியும் ஆவதை பாடி பிறவற்றை நீக்கி நம்மை வளர்த்தெடுத்த இறையருள் சக்தியின் பாத தத்துவத்தையும் பாடி நீராடுங்கள் என்கிறார் இந்த பதிகத்தில் மணிவாசக பெருமான். திருச்சிற்றம்பலம். 15ஆம் நாள் இன்று. திருவெம்பாவை 15வது பாடல். ஓரொரு கால் எம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தம் களி கூற நீரொரு காலோவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் யுவண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்த்தாள்
வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோ எம்பாவாய். அழகிய மார்புக்கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே, நம் தோழி எம்பெருமானே என்று சிவபெருமானை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள். அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள். மனமகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும். அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள். சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள். அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவபெருமானின் தாழ்பணிந்து பாடுவோம். பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம். இதன் விளக்கம் என்னவென்றால், மாணிக்கவாசகர் சிவலோகத்திற்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனை செய்து பாடிய பாடல் இது. 16ஆம் நாள் இன்று. திருவெம்பாவை பதிகம் 16. முன்னே கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி போலிந்தெம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித்திரு புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பேரே வேலா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். மழையே இந்த கடலில் உள்ள நீரின் ஆவியாய் திரண்டு வானில் எழுந்து உடையவளாகிய உமையம்மையைப் போல கார் நிறத்தில் திகழ்க. எங்களை ஆளுடைய அவளின் மெல்லிய இடை போல மின்னலாய் பொலிக. எம்பிராட்டியின் திருவடியில் திகழும் பொற்சிலம்பின் ஓசையைப் போல இடியாய் ஒலிக்க. அவளுடைய திருப்புருவம் வளைந்தது போல வானவில்லாய் வளைக. நம்மை ஆளுடைய அவளோடு எப்போதும் பிரிவின்றி விளங்கும் எம் பெருமான் சிவபெருமானுடைய அன்பர்களுக்கு முனைப்போடு தான் வந்து அவள் விரைவாகவே அளிக்கின்ற இனிய அருள் என்பது போல மழையே நீ பொழிக. ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு பாடல். நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மணிவாசக பெருமான் 1200 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். மேலும் இந்த இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாகவும் சொல்லிவிட்டார். இன்று இயற்கையை மதிக்காததுதான் விளைவை கண்கூடாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இனியேனும் இயற்கையை மதிப்போம். திருச்சிற்றம்பலம். 17ஆம் நாள் இன்று. திருவெம்பாவை பாடல் 17. செங்கனவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் ஏலாததோர் இன்பம் நம்பாலதாக கொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடினலம் திகழ பங்கய பூம்புணல் பாய்ந்தாடேலோ எம்பாவாய். செம்மை நிற கண்களை உடைய தலைவனாகிய சிவபெருமான் தேவர்கள் மனிதர்கள் என பாரபட்சமின்றி அனைவரின் மீதும் அன்பு காட்டி அருள் செய்யக்கூடியவர். இவருக்கு தான் தருவேன் அவருக்கு தான் தருவேன் என யாரையும் அவர் ஒதுக்குவதே இல்லை. வேறு எந்த உயிருக்கும் இல்லாத சிறப்பாக நம்முடைய குறைகள் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து
நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செந்நிற தாமரை போன்ற அழகிய திருவடிகளை காட்டி நமக்கு அருளச் செய்யக்கூடியவர். ஒரு காவலை போல் இருந்து எல்லா நேரங்களிலும் நம்மை காக்கக்கூடியவர். அடியார்களுக்கு தலைவனாக விளங்கும் அமிர்தத்தை போன்றவன் நீ தவறு செய்து விட்டாய், அதற்கு உனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என மனிதர்களைப் போல சொல்லாமல் செய்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கும் உயிர்களை தாயுள்ளம் கொண்டு அன்போடு ஆதரித்து அருள்குணத்தை உடைய கருணையை வெள்ளம் போல காட்டக்கூடிய அந்த தலைவனை ஆடி பாடி தொழுதிட வாருங்கள் பெண்களே என்று ஒரு பெண் மற்றொரு பெண்ணை துயில் எழுப்புவதாக மணிவாசக பெருமான் கூறியிருக்கிறார் இந்த பாடலில். மணமகள் மார்கழியின் 18ஆம் நாள் இன்று. திருவெம்பாவை பாடல் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமூதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணி முடியில் உள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன. பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாது பிற உலகங்களாகவும் திகழ்கின்றார். கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள். ஆண் இனம் பெண் இனம் நீங்களாக அலி என்ற இனம் ஒன்று இருக்கிறது. இறைப்படைப்பின் அதிசயம் அது. அதனால்தான் அவர்களை திருநங்கை என்று பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்துள்ளோம். இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது அல்ல, எல்லாம் அவனின் செயல்தான். இறைவனே அலியாக இருக்கும்போது மனித படைப்பில் இருந்தால் என்ன? எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இந்த பாடலின் உட்கருத்து. திருச்சிற்றம்பலம். மணமகள் மார்கழியின் 19ஆம் நாள் இன்று. திருவெம்பாவை பாடல் 19. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரை போம் கேள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கிப்பரீசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி ஒன்று இருக்கிறது. அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம். எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாய் இருக்க வேண்டும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படக்கூடாது. இப்படி ஒரு பரிசை எம் பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன என்று அந்த பெண்கள் கூறுகின்றனர். அந்த காலத்தில் பெண்கள் எத்தகைய மணவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்கும் உரிமை இருந்திருக்கிறது.
அதனால்தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்றார்கள். அது மட்டுமல்ல, நல்ல கணவன் அமைந்துவிட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட ஏதும் செய்யாது என்று உறுதியாக சொல்கிறார்கள். இறைவனை உறுதியாக நம்புவோருக்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை என்பது இந்த பாடல் உணர்த்தும் உட்கருத்தாகும். திருச்சிற்றம்பலம். மணமகிழ் மார்கழியின் 20ஆம் நாள் இன்று. திருவெம்பாவை பாடல் 20. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். சிவபெருமானே, எல்லாவற்றிற்கும் முதலாவதான உன் பாதமலர்களை வணங்குகிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம். எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உங்கள் பொற்பாதங்களை சரணடைகின்றோம். எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றோம். உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம். திருமாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகின்றோம். எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம். இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கின்றோம். இதன் விளக்கம் என்னவென்றால், திருவெம்பாவையின் கடைசி பாடல் இது. இறைவனை வணங்கினால் போதுமா? மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன லாபம்? மணிவாசகப் பெருமான் தன் பார்வையை இறைவனின் முகத்தில் மீது செலுத்தினாரா? அவரது திருவடியை வைத்த கண் வாங்காமல் பார்க்கின்றார். அவரது பாத தரிசனம் கிடைத்தால் போதும், வாழும் போதும் இன்பம், மறைவிற்கு பிறகும் இன்பம் என்கிறார் மணிவாசகப் பெருமான். எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். உலகம் இன்புற்றிருக்க வேண்டும். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.